ஆபிரகாம் மாஸ்லோ என்ற ஒரு உளவியலாளர், எக்ஸிஸ்டென்ஷியலிஸ்ட் பிலாசபர் என்று சொல்லுவார்கள், இருப்பியல் உளவியலாளர் என்று சொல்வார். அவர் மனிதர்களுக்கு 5 வகையான தேவைகள் இருக்கு அப்படிங்கிறார். முதல் கட்ட தேவை என்ன அப்படின்னா அடிப்படை தேவைகள், பேசிக் நீட்ஸ் அப்படிங்கிறோம். இரண்டாவது கட்ட தேவைகள் என்ன? பாதுகாப்பு தேவைகள், செக்யூரிட்டி நீட்ஸ் என்று சொல்கின்றார். மூன்றாவது இன்டலெக்சுவல் நீட்ஸ், அறிவு சார்ந்த தேவைகள். நான்காவது உளவியல் தேவைகள், சைக்கலாஜிக்கல் நீட்ஸ். இறுதியாக ஆன்மீக தேவை அல்லது ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ். நான் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்கிறேன். அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உளவியல் பின்னணியில் சொல்லப்பட வேண்டிய வார்த்தைகள். லவ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம் என்று, பிலாங்கிங்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நாம் எளிமைப்படுத்தி உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆக இந்த 5 வகையான தேவைகள் மனித வாழ்க்கைக்கு தேவை. இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவைக்கும் மகிழ்ச்சிக்கும் தொடர்பு உண்டு. எப்ப சந்தோஷமா இருக்கிறோம்? நமது தேவைகள் பூர்த்தி அடைகின்ற பொழுது. இப்ப நமது தேவைகள் இந்த 5 வகைகளாக இருக்கின்றன. துரதிர்ஷ்டவசமா இன்னைக்கு மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல் 2 கட்ட தேவைகள் தான் தங்களது தேவை என்று எண்ணுகிறார்கள். அதாவது அடிப்படை தேவைகள், இரண்டாவது பாதுகாப்பு தேவைகள், இன்னும் கொஞ்சம் பேர் அதையும் தாண்டி அறிவு சார்ந்த தேவைகள். இந்த கடைசி 2 தேவைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவைகள் என்பதை பலர் உணர்வதில்லை. உளவியல் தேவை என்றால் சக மனிதர்களோடு உறவு, தன்னோடு உறவு. இறுதியாக ஆன்மீக தேவை என்றால் கடவுளோடு உறவு. அது இல்லாமலே இன்றைக்கு இந்த 3 வகையான தேவைகளை மட்டும் வைத்துவிட்டு வாழ்வை நிறைவாக வாழ்ந்து விடலாம் என்று எண்ணுகின்றார்கள். இது எவ்வளவு அபத்தமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.